இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. சென்னையில் நேற்றிரவு கோயம்பேடு, வடபழனி, ஈக்காட்டுத்தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. புறநகர் பகுதியான திருவொற்றியூரில் கனமழை பெய்தது. மாணிக்கம் நகர் சுரங்கப்பாதை, அஜாக்ஸ் பேருந்து நிலையம், விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். சென்னை ஆவடி அருகே கோவர்தனகிரியில் மழை பெய்தபோது மின்னல் தாக்கியதில் அங்குள்ள கோயில் கலசம் சேதமடைந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மணவாளன் நகர், செவ்வாய்ப்பேட்டை, ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் ஆறு போல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட முள்ளிப்பாளையத்தில் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. கள்ளக்குறிச்சியில் பெய்த கனமழையால் சாலைகளில் குளம் போல் மழைநீர் தேங்கியது. உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆசனூர், சேந்தநாடு, எறையூர், கெடிலம் உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்புவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல் சேலம் மாவட்டம் மேட்டூர், திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. தமிழகத்தில் பெய்து வரும் கனமழையால் பல்வேறு மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகள் சேதமடைந்துள்ளன. உசிலம்பட்டி மற்றும் செங்கம் அருகே நெல் கொள்முதல் நிலையம் இல்லாததால் மழையில் நனைந்த நெல்மணிகள் முளைக்க தொடங்கியிருப்பது விவசாயிகளை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. மதுரை மாவட்டம் கள்ளப்பட்டி, வேப்பனூத்து பகுதிகளில் கிணற்று பாசனத்தை வைத்து 100க்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்துள்ளனர். விவசாயிகள் சிலர் அறுவடை பணிகளை தொடங்கிய நிலையில் பாறைப்பட்டியில் கொள்முதல் நிலையம் அமைக்கும் பணிகள் தாமதத்தால் கடந்த 3 நாட்களாக பெய்த மழையில் நெல்மணிகள் நனைந்து முளைக்க தொடங்கிவிட்டன. இதனால் விரைவில் நெல் கொள்முதல் நிலையம் அமைத்து விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்வதோடு பாதிப்படைந்த பயிர்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏப்பா, நான் கருத்து 4 நாள் ஆச்சு. அந்த டிஹெச் போர் கொண்டு போடாமல் விட்டாங்க. போட்டு நனைஞ்சு முளைச்சி கிடக்கு. ஆளப்படி கிண்டி பண்ணி கிண்டி முடியல, பட்டை கடைங்க கழிக்க முடியல, போட்ட பாலம் கிட்டி இருக்குமில்ல, கண்டாய்வு கிடக்குப்பா. எப்படி தான் டிஹெச் வந்தேன். இதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே முறையார் கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூடப்பட்டதால் அறுவடை செய்ய முடியாத நெற்பயிர்களும் அறுவடை செய்யப்பட்ட நெல் மணிகளும் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்து வருகின்றன. எனவே மாவட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து மூடிய நெல் கொள்முதல் நிலையத்தை மீண்டும் திறந்து தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். செங்கம் அடுத்த மேற்கு ஜவாது மலையடிவாரத்தில் உள்ள அண்ணா நகர், திருவள்ளுவர் நகர், எம்ஜிஆர் நகர், வலசை, தீத்தாண்டுப்பட்டு, சென்னசமுத்திரம், மலையம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.